வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணம் செய்யப் போவது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் தலம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருக பக்தர்களின் இதயத்தில் அற்புத இடம்பெற்றுள்ள இத்தலம் ஆன்மீக வரலாற்றிலும் இயற்கை அழகிலும் தனித்துவம் பெற்றது. வாருங்கள் விரிவாக அறிந்து கொள்வோம். கோயில் வரலாறு. சிவன்மலை முருகன் கோயில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. புராணங்களில் வரும் கதைப்படி சிவபெருமான் இங்கு தவமிருந்ததால் இம்மலைக்கு சிவன்மலை என்ற பெயர் வந்தது. முருகப்பெருமான் இங்குள்ள சிவனின் தவத்திற்கு அருள் புரிந்தார் என்றும் இங்கேதான் சுப்பிரமணியனாக திகழ்கிறார் என்றும் நம்பப்படுகிறது. வேதங்களிலும் அகமங்களிலும் இத்தலத்திற்கு சிறப்பான குறிப்பு உள்ளது. மூலவர் விக்கிரகம். இங்குள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அற்புதமான அலங்காரத்தோடு வேல்கையில் தனித்துவமான சுபாங்கரமான சிரிப்புடன் பக்தர்களை அருள் புரிகிறார். அவருடன் வள்ளி தெய்வானையும் உள்ளனர். சிவன்மலையின் தனிச்சிறப்பு முருகப்பெருமான் இங்கு ஆறுமுகன் வடிவிலும் சண்டிகேஸ்வரன் அருகிலும் அருள் புரிகிறார். இயற்கை அழகி. கோயில் ஒரு அழகிய மலைச்சிகரத்தில் அமைந்துள்ளது. மலையின் அடிவாரத்திலிருந்து மேலே ஏறிச் செல்லும்போது இயற்கையின் காட்சிகள் பக்தர்களின் மனதை கவரும். விடியற்காலை சூரியோதயம், மாலை சூரியஸ்தமனம் ஆகியவை பக்தர்களுக்கு தெய்வீக ஆனந்தம் தருகின்றன. முக்கிய சிறப்புகள். திருக்கார்த்திகை தீபம். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கார்த்திகை திருவிழாவில் மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. தைப்பூசம். முருக பக்தர்கள் காவடி எடுத்துச் சென்று சுவாமியை வழிபடுகிறார்கள். சிறப்பு நாட்கள் சுப்பிரமணிய சஷ்டி, பங்குனி உத்திரம், ஆடிக்கிருத்திகை போன்ற நாட்களில் கோயில் பக்தர்களால் நிரம்பிவிடுகிறது. பிரதோஷம் சிவன்தலமாகவும் கருதப்படுவதால் பிரதோஷ காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மலை வழிபாடு. மலையின் அடிவாரத்திலிருந்து உச்சி வரை ஏறிச் செல்லும் பக்தர்கள் சிவனும் முருகனும் ஒன்றே என்பதை உணர்கிறார்கள். ஆராதனை முறைகள். தினமும் காலை, மதியம், மாலை 3 கால பூஜை நடைபெறுகிறது. பால், தேன், சர்க்கரை, வில்வம், சந்தனம் முதலியவற்றால் அபிஷேகம் நடைபெறுகிறது. பக்தர்கள் பெரும்பாலும் பால்குதிரை கொண்டு வந்து வழிபடுகிறார்கள். திருவிழாக்கள். தைப்பூசம் பக்தர்கள் கோடிக்கணக்கில் பங்கேற்கும் மிகப்பெரிய திருவிழா. ஆடிக்கிருத்திகை முருக பக்தர்களின் காவடி நடனங்கள், விறுவிறுப்பான நிகழ்வுகள். பங்குனி உத்திரம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதமாக திருக்கல்யாணமாக கொண்டாடப்படும் நாள். திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி பக்தர்கள் ஆனந்தத்தில் கலந்து கொள்கின்றனர். பயண தகவல். இடம் காங்கேயம், திருப்பூர் மாவட்டம். ரயில் திருப்பூர் அல்லது ஈரோடு ரயில் நிலையத்தில் இறங்கி பஸ்ஸில் கோயிலுக்கு வரலாம். சாலை வழி காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அருகிலுள்ள தலங்கள் பெருமாள் கோயில், ஈஸ்வரர் கோயில் மற்றும் ஈரோடு அருகிலுள்ள முருகன் கோயில்கள். சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆன்மீகமும் இயற்கையும் கலந்த ஒரு அற்புத புண்ணிய ஸ்தலம். முருக பக்தர்களுக்கு வாழ்நாளில் ஒருமுறை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய இடம் இது. நீங்களும் சிவன்மலை முருகப்பெருமானின் அருளை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும்.